அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சகுனம் நிமித்தம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஜோசியத்துலேயும் சரி, நம்ம வாழ்வியல் முறையிலையும் சரி, மிக முக்கியமான இடத்த தான் பிடிச்சிருக்கு. இது எந்த ஒரு செயலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு சகுனத்தை பார்த்துட்டு புறப்படும்போது நமக்கு அதில் நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமான்றதை நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் இந்த சகுனமும் ஏற்பட்டுள்ளது. இந்த சகுனன்றது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பறவைகள், அப்புறம் விலங்குகள், அதோட அசைவுகள், அப்புறம் அதோட நடவடிக்கைகளை வச்சு தான் பார்ப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காக்கா கத்துறது, அதுக்கப்புறம் பூனை குறுக்க போகுது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே நமக்கு உணர்த்துறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், அதாவது அறிகுறியெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு காமிக்கும். சில பேருக்கு இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லிட்டு நல்லதா கெட்டதான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, குழம்பின்னு இருக்கும்போது இந்த அறிகுறியெல்லாம் வச்சு நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நார்மலாக நல்ல விஷயம் பேசிகிட்டே இருப்போம், ஆனால் இது நமக்கு நல்லதா கெட்டதான்னு நம்ம மனசு ரொம்ப குழப்பத்தில் இருப்போம். அப்போ ஒரு கோவில் மணி அடிக்கும். ஆஹா, கோவில் மணி அடிச்சிடுச்சு, நமக்கு நல்ல சகுனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு புதிய தொழில் தொடங்குவாங்க. அப்போ இந்த தொழில் நமக்கு நல்லதாக அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எல்லோரும் வெளியில் போயிட்டுருப்பாங்க. அந்த வெளியில் போகிற காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் திருமணம் பேசுகிறதுக்காக, அப்போ தான் ஃபஸ்ட்டு கூட திருமணம் பேசுகிறதுக்காக கூட போவாங்க. அப்போ அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதே மாதிரி நம்ம பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது ரொம்ப குழப்பமாக இருக்குது, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருன்னு தெரியாத போது இந்த மாதிரி ஒரு சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் நமக்கு ஒரு அறிகுறியாக நமக்கு சொல்லுவோம், செய்யலாம் செய்யக்கூடாது. இந்த சகுனன்றது நமக்கு முன்கூட்டியே வர வேண்டிய ஆபத்தையோ இல்லை நல்ல காரியத்தையோ முன்கூட்டியே நமக்கு உணர்த்துறது தான் இந்த சகுனமும் நிமித்தமும். இதில் நம்ம நல்ல சகுனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பசு மற்றும் கன்றோடு நிற்கிறது பார்க்க தான் ரொம்ப நல்ல சகுனம். அப்புறம் நிறைந்த சுமங்கலி, இவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்ல சகுனம். அப்புறம் பூர்ண கும்பம், அப்புறமா நிறை குடம் மற்றும் மலர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். கன்னி பெண்கள், இவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்ல சகுனம். நிமித்தம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிமித்தன்றது உருவமாக இல்லாமல் சவுண்டாக வருது. மணியோசை, அதாவது கோவில் மணியோசை, அப்புறம் சங்கு ஒலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் நிமித்தம். காக்கா கரையிறது, அப்புறமா ஆந்தை கத்துறது, இதெல்லாம் அசுப சகுனம்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்க்கும்போது அசுப சகுனம் எதுன்னு பார்த்திங்கன்னா, பூனை குறுக்கே சொல்கிறது பார்க்கலாம், ஆந்தை அலறது பார்க்கலாம், அப்புறம் காகங்கள் ஒன்று கூடி சத்தமிடுவது, இதெல்லாம் அசுப சகுனம். நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது எதிரே நெருப்பு, விறகு அல்லது எண்ணெய் கொண்டு வருது, இதெல்லாம் அசுப சகுனம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இடது கண் துடிக்கிறது, அப்படி இல்லைன்னா இடது தோள்பட்டை தொடர்ச்சியாக துடிச்சிட்டே இருந்ததுன்னா இதுவும் அசுப சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள் வச்சுட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாமல் அறியாமல் கீழே உடையிறது, அதுக்கப்புறம் பொருள் ஏதாவது எதிர்பாராமல் உடையிறது, இதெல்லாம் அசுப சகுனம். சரி, எனக்கு அசுப சகுனம் நிறையா வந்துடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஏற்படும்போது என்ன பண்ணலான்னா, சற்று நிதானித்து உட்காந்துட்டு நம்ம அந்த டைமில் எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் நேரத்தை தள்ளி போடலாம். ஒருவேளை அதை மீறி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலட்சியப்படுத்தினீங்கன்னா காரியத்தோட, இல்லைன்னா நீங்கள் செய்கிற காரியம் தாமதமாகுது, அப்புறமே உடனே முடிக்காமல் இழுத்து அடிக்கிறது, அப்படியே அந்த வேலை முடிஞ்சாலும் அதனால் வர மன உளைச்சல், எதிர்பாராத முடிவு கிடைக்கல், பண விரயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏற்படலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடுமையான விபத்து அல்லது நஷ்டம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கூட நடக்கும். இப்படி தீய சக்தி நடக்கும், அதாவது தீய சகுனம் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த டைமை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட போய் கடவுள் வழிபாட்டை பண்ணி கடவுள்கிட்ட வேண்டிண்டு நம்ம நல்ல விஷயமா, அதாவது நம்ம ஜாதகத்தை கொடுத்து பார்த்து இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஜாதகம் கொடுக்கலன்னா கூட கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு அந்த டைமை குறைஞ்சபட்சம் அந்த டைமையாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு நமக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிக்கலாம். இல்லைன்னா விநாயகரையோ குலதெய்வத்தையோ வேண்டிட்டு நம்ம செய்யலாம்.
ஓம் நம சிவாய.